வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். இந்த வாசகம் தாங்க இந்த தேர்தல்ல ட்ரெண்டிங்கான ஒரு வாசகமா இருக்கு. எலெக்ஷன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எலெக்ஷனும் வந்தாச்சு. போய் கண்டிப்பா ஓட்டும் போட்டிருப்பீங்க. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாமானியர்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. திரை பிரபலங்கள் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து வியந்த திரை பிரபலங்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அரசியல்வாதிகளும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த நிலையில ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே குறிப்பா திரை பிரபலங்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாருக்கு அவங்களோட ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல பொதுமக்களுக்கு எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி எல்லா தேர்தலையும் இருந்துட்டு தாங்க இருக்கும். சோ அந்த மாதிரி காலையில இருந்து இப்போ வரைக்கும் நிறைய திரைப்பிரபலங்கள் ஓட்டு போட்டுட்டு தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். காலையில 7 மணியிலிருந்து நீங்க உங்களோட வாக்க செலுத்த ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி 7 மணி என்ன 6:50க்கே நடிகர் அஜித்குமார் அவர்கள் வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிக்கு போயிருக்காரு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தன்னோட வாக்க செலுத்திட்டு வெளியே வந்தவர் அவர்கிட்ட செய்தியாளர்கள் மாற்றம் தேவையான்னு கேட்டதுக்கு நோ நீடுன்னு சொல்லி அஜித் ரிப்ளை பண்ணதா அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இதை ஒட்டி முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு போட வந்தப்ப அவர்கிட்ட அஜித் அவர்கள் மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நல்லது தானே சொல்லியிருக்காருன்னு முதலமைச்சர் அவர்களும் அதுக்கு ரிப்ளை பண்ண இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருந்துச்சு. சோ இதுக்கு அஜித் தரப்புல இருந்து இப்போ மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க மாற்றம் வேணும்னு சொல்லல, வேணான்னு சொல்லல. சோ இதுல இருந்து நாங்க எந்த கருத்து தெரிவிக்கலன்னு அஜித் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. காலையிலேயே ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணதுமே இப்படி பரபரப்பான ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சென்னையில ஓட்டு போறதுக்காக வந்தாரு. அவரு சொன்னது தாங்க ஆக்சுவலா நம்ம வைரல் பண்ணிருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, ஓட்டு போட்டுட்டு, அதாவது அவரோட மனைவியோட ஓட்டு போட வந்தாரு. ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்தவர் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிட்டுரும். சோ கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கன்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரு சொல்லியிருக்காங்கன்னா, புரட்சியாளர் லெனின் சொல்லியிருக்காருன்னு சிவகார்த்திகேயனே அவரோட வாயிலிருந்து சொன்னாரு. லெனின் யாருன்னா ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், ஒரு கம்யூனிஸ்ட். சோ ஒரு கம்யூனிஸ்ட பத்தி இன்னைக்கு அதுவும் முக்கியமான நாள், எலெக்ஷன் நாள்ல ஓட்டு போற நாள்ல நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்னதுமே சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு. அதோட சேர்த்து அவர் வேற என்ன சொன்னாருன்னா, ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, இனிமேலும் வாங்காதீங்க, என்னோட ரசிகர்கள் கண்டிப்பா இதை செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னாரு. அதே மாதிரி எந்த தேர்தல் மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல சோசியல் மீடியால இளைஞர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. சோ இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்னாவும் இருக்கு. செய்தியாளர்களா இருக்கவங்க சார் மாற்றம் தேவையான்னு சொல்லி கேட்டதுக்கு அதை நான் மட்டும் முடிவு பண்ணா பார்த்தாது, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு பண்ணணும். சோ அவங்க அவங்களோட விஷயங்க, இதுல கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நைசா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு. அதுக்கடுத்து சென்னையில இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்துல நடிகர் சத்யராஜ் அவர்கள் வாக்கு செலுத்த வந்தாரு. வாக்கு செலுத்திட்டு வெளியே வந்தவரு என்ன சொன்னாருன்னா, நான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், பரப்புரை பண்ண பரப்புரையெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லி சொன்னாரு. அந்த இடத்துல விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னதா, அதுக்காக உங்களோட மகன் சிபி சத்யராஜ் அதே காஸ்டியூம்ல வந்ததாவும் ஒரு கருத்து ஒண்ணு வெளியாயிருக்கே, அதுக்கு உங்க பதில் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னட்ட சொல்லியிருந்தா நானுமே அந்த காஸ்டியூம்ல தாங்க வந்திருப்பேன், என்னட்ட அந்த காஸ்டியூம் இல்லாம இல்ல, நானும் போட்டு வந்திருப்பேன், அதுக்காக இப்ப நான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கனால அதுக்கு ஒரு முத்திரை குத்தணும்னு அவசியம் இல்ல, சோ இதுக்கு மேல என் வாயை கிளறாதீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி நக்கலான பாணியில எப்பயும் போல சத்யராஜ் அவர்கள் தக்கான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கடுத்து தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஓட்டு போட வந்தாங்க. ஓட்டு போட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, உங்களோட தலைவர்கள் யாரு, தத்துவங்கள் யாரு, உங்க தலைமுறை என்னன்னு யோசிச்சுட்டு நீங்க வாக்கு செலுத்துங்க, ஏன்னா வாக்குங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள்லயே சமூக கருத்து சொல்றவரு. சோ கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லாம இருப்பாரா, கண்டிப்பா சொல்லதான் செய்வாரு. சோ அவரோட ஸ்டேட்மெண்ட்டையும் அவரு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து சூர்யா, ஜோதிகா மாதிரியான திரைப்பிரபலங்களும் ஓட்டு போட்டாங்க. ஆனா அவங்க ஏதோ கருத்து தெரிவிக்கல, அமைதியா போயிட்டாங்க. அதுக்கடுத்து நிறைய திரைப்பிரபலங்கள் வந்தாலுமே ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில நடிகை திரிஷா அவர்கள் ஓட்டு போட வந்தாங்க. ஓட்டு போட்டுட்டு அவங்களுமே எதுவும் கருத்து தெரிவிக்கல. கடைசியா வந்தாரு விநாயக்குங்கிற மாதிரி
நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாக்கு செலுத்த வந்தாரு. வாக்கு செலுத்திட்டு இப்பயாவது பிரஸ் மீட்டை சந்திப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரஸ் மீட்டை சந்திக்கவே இல்லையா, அமைதியா கிளம்பி போயிட்டாரு. ஆனா என்னன்னா இவருதான் இந்த தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறவரு. சோ அவரோட செய்தியாளர் சந்திப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எலெக்ஷன் டைம்ல கொடுப்பாரோ நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது வழக்கம் போல செய்தியாளர்களை சந்திக்காம ஓட்டை மட்டும் போட்டுட்டு போயிட்டாரு. ஆனா என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்ல எல்லாம் சைக்கிள்ல வந்தாரு, ஸ்டண்ட் பண்ணாரு, நிறைய விஷயம் பண்ணாரு. ஆனா இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அமைதியா வந்து ஓட்டு செலுத்திட்டு போயிட்டாருங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாதான் ஆயிருக்கு. திரைப்பிரபலங்கள்லாம் ஒரு பக்கம் ஓட்டு போட்டுட்டு வந்தாலுமே இந்த தேர்தல்ல நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 1962 ஆரம்பிச்சு லாஸ்டா நடந்த 2021 தேர்தல் வரைக்குமே வாக்கு சதவீதங்கிறது 60ல இருந்து 80க்குள்ளதான் இருக்கும். 80க்கு மேல போனதா சான்ஸே இல்ல. சோ அந்த விஷயத்த இந்த தேர்தல் முறியடிக்குமாங்கிறது பயங்கரமான எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல்ல நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்க ஓட்டு போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.